Hello students, இன்னைக்கு differential calculusல இருந்து absolute maxima, absolute minima எப்படி find out பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். இந்த ரெண்டு கொஸ்டின் தான் இது வரைக்கும் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. First question வந்து find the absolute maximum and absolute minimum values of the function f of x is equal to 3x power 4 minus 4x cube minus 12x square plus 1 on the interval minus 2, 3. இன்னொரு question என்னன்னா find the absolute maxima and minimum values of the function f of x is equal to log x square plus x plus 1 in minus 1 comma 1. It's a closed interval. So நம்ம கொஸ்டின்ல வந்து என்னன்னா ரெண்டு விஷயம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு டூ திங்ஸ் வேணும். ஒன்று ஃபங்க்ஷன், இன்னொன்று இன்டர்வல். ஸோ இன்டர்வல் கொடுத்துருந்தா தான் அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் என்னென்னா கொஸ்டின் எழுதிடுங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? f of x is equal to 3x power 4 minus 4x cube minus 12x square plus 1. Interval வந்து minus 2, 3. First given எழுதிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா f of xன்றது ஒரு பாலினாமியல், கம்பல்சரி அது கண்டினியூஸாக தான் இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து f of x is continuous on minus 2, 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் கிவன் எழுதிடுங்க. ஸ்டெப் டூ வந்து f of x is continuous on the interval minus 2, 3. Next differentiate பண்ணுங்க f dash of x 3x power 4 differentiate பண்ணா 12x cube, 4x cube differentiate பண்ணா minus 12x square, 12x square differentiate பண்ணா 24x, 1 differentiate பண்ணா 0 ஆயிடும். So first derivative கண்டுபிடிச்சிருங்க. Next critical number find out பண்ணணும். f dash of x equal to 0 போடுங்க. f dash of x என்னன்னா 12x cube minus 12x square minus 24x equal to 0. இங்க பவர் 3 இருக்கா, அப்ப நம்ம கிட்ட 3 ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ 3 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் இதில் எக்ஸ் காமனாக இருக்கு, 12ம் காமனாக இருக்கு. 12x காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 வரும். ஸோ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ மல்டிப்ளை பண்ணால் minus 2 வரணும், ஆட் பண்ணால் minus 1 வரணும். ஸோ இது 1 minus 2. இந்த 1யும் minus 2யும் ஆட் பண்ணிங்கன்னா 1 minus 2 minus 1. 1யும் minus 2 multiply பண்ணிங்கன்னா 1 into minus 2 is minus 2. So factors என்னன்னா x plus 1 into x minus 2 equal to 0. 12 நம்ம equal to 0 போட முடியாது. x வந்து equal to 0. x plus 1 equal to 0 போட்டா x minus 1, x minus 2 equal to 0 போட்டா x 2. So என்கிட்ட 3 critical numbers find out பண்ணிட்டோம். இந்த 3 critical நம்பரும் இந்த minus 2, 3க்குள்ள லை ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு minus 2லேருந்து 3க்குள்ள. அப்போ minus 0 எங்கே இருக்கு? 0 minus 2லேருந்து 3க்குள்ள தான் இருக்கு. நெக்ஸ்ட் minus 1 எங்கே இருக்கு? ஸோ minus 2லேருந்து 3க்குள்ள தான் லை ஆகுது. நெக்ஸ்ட் 2வும் minus 2லேருந்து 3க்குள்ள தான் லை ஆகுது. ஸோ ஆல் த 3 critical numbers வந்து lies between minus 2 and 3. இப்போ நம்ம கிட்ட 5 numbers இருக்கு. minus 2, minus 1, 0, 2, 3. இந்த 5 நம்பர்ஸையும் ஒரு ஒரு நம்பரா எடுத்து இந்த f of xல சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட் கண்டினியூஸ்ன்னு எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, அப்புறம் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 போட்டு கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் நம்பர் வந்து அந்த இன்டர்வல்குள்ள லை ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த minus 2 எடுத்துக்கலாம். ஸோ f of minus 2. அப்போது f of xல எக்ஸுக்கு பதிலாக minus 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக minus 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகுனா 4 into 3 into x power 4. ஸோ 3 into x power 4 என்னது? x வந்து minus 2வா, minus 2 the whole power 4 16. ஸோ 3 into 16 வந்து 48. Next minus 4 into minus 2 the whole cube. Next minus 12 into minus 2 the whole square plus 1, which is equal to first 48 minus 2 the whole cube and minus 8, minus 4 minus 8 plus 32. Next minus 48 plus 1. So add பண்ணிங்கன்னா the 48 cancel ஆயிடும். So you will get 33.
நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ -1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3, நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 4, நெக்ஸ்ட் டேர்ம் வந்து -12, நெக்ஸ்ட்டு +1 ஆட் பண்ணிங்கன்னா -4 வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க. ஸோ 0, -0, -0, நெக்ஸ்ட்டு +1 = 1. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுங்க. 2 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 48, next term -32, -48, next +1 = -31. next xக்கு பதிலாக 3 கொடுங்க. 3 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 3 × 3^4 -4 × 3^3 -12 × 3^2 +1. So which is equal to 3^4 × 3 வந்து 3^5, 3^5 வந்து 243, -3³ வந்து 27, 27 × 4 108, 3 square 9, 9 × 12 108, next +1. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 28. இப்போ கிரிட்டிக்கல் நம்பர்லேயும் ஸோ -2 இருந்தால் என்னுடைய f(x) என்னன்னா 33. நெக்ஸ்ட்டு -1 இருந்தால் -4. 0ல் f(x) வந்து 1, 2ல் வந்து -31, 3ல் வந்து 28. இப்போ சொல்லுங்கள் இதில் எது மேக்ஸிமமாக இருக்குது? ஸோ மேக்ஸிமம் மீன்ஸ் பிக்கெஸ்ட் வேல்யூ. ஸோ பிக்கெஸ்ட் வேல்யூ எங்கே அட்டைன் ஆகுதுன்னா -2 என்னுடைய பிக்கெஸ்ட் தட் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 33 தான் என்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 33. இட்ஸ் அட்டைன் அட் x is equal to -2. ஸோ மினிமம் வேல்யூ எது? லீஸ்ட் வேல்யூ பாருங்கள். ஸோ -31 தான் எனக்கு லீஸ்ட் வேல்யூ. ஸோ அது எங்கே அட்டைன் ஆகுது? 2ல் அட்டைன் ஆகுது. அப்போ என்னுடைய லீஸ்ட் வேல்யூ என்னென்னா -31 அட்டைன்ஸ் அட் x is equal to 2. ஸோ அவ்வளோதான். அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு f(x) எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ்ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெரிவேட்டிவ் போடுங்க. டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 போடுங்க. ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரூட்ஸ் கிடைக்கும். அந்த கிரிட்டிக்கல் நம்பர் வந்து அந்த இன்டர்வல்குள்ளே லை ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த இன்டர்வல்குள்ளே லை ஆகுதை செக் பண்ணிவிட்டு எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் ப்ளஸ் இன்டர்வலோடு சேர்த்து எல்லாத்துக்கும் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். f(x)ல சப்ஸ்டியூட் பண்ணி எது பிக்கெஸ்ட் வேல்யூ தட் இஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ, எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ அதுதான் தட் இஸ் அ மினிமம் வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அது வந்து லாகரிதமிக் ஃபங்க்ஷனு. ஸோ லாகரிதமிக் ஃபங்க்ஷனும் இட்ஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஃபைண்ட் த அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f(x) is equal to log of x² plus x plus 1 in the interval -1 to 1. So first step 1 என்ன சொன்னேன்? given எழுதிக்கோங்க. f(x) is equal log of x² plus x plus 1 -1 to 1. Second step f(x) is continuous. என்ன interval? -1 to 1. ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கனாலே ஃபங்க்ஷன் வேணும், நெக்ஸ்ட் இன்டர்வல் வேணும். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ log of x² plus x plus 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x² plus x plus 1 into 2x plus 1. x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 2x plus 1 divided by x² plus x plus 1. ஸோ நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். f' of x equal to 0 போடுங்க. 2x plus 1 divided by x² plus 1 plus x plus 1 equal to 0. இந்த டேர்ம் இந்த சைட் 0ஓட மல்டிப்ளை ஆகிடும். அப்போ அந்த டேர்ம் போயிடும், 0 ஆகிடும். ஸோ நியூமரேட்டர் மட்டும்தான் இருக்கும். 2x plus 1 equal to 0. அப்போ 2x வந்து -1. ஸோ x is equal to -1/2. ஸோ எனக்கு ஒரே ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் தான் இருக்குது. அது -1லேருந்து +1குள்ளே லை ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது -1லேருந்து +1குள்ளே தான் லை ஆகும். இப்போ நம்மக்கிட்ட 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டாக என்ன பண்ண போகிறோம்? f(x)ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f(x) என்னதுன்னா log of x² plus x plus 1. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து -1. ஸோ log of -1 the whole square என்னது? -1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸுன்றது -1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் -1 the whole square become +1. -1 plus 1. So which is equal to log 1. So log 1 is 0.
Next, log of minus 1 by 2 the whole square is 1 by 4. Next, minus x minus 1 by 2. Next, plus 1, which is equal to log of LCM எடுத்தீங்கன்னா 3 by 4 வரும். So log 3 by 4 உடைய வேல்யூ என்னன்னா minus 0.1249. நீங்கள் calculator யூஸ் பண்ணலாம் இதுக்கு. Next, xக்கு பதிலாக 1 கொடுங்க. So log of 1 square is 1 plus 1 plus 1. So this is equal to log 3. So log 3 உடைய வேல்யூ என்னன்னா 0.4771. calculator யூஸ் பண்ணுங்க. So log of minus 1ல என்னுடைய வேல்யூ என்னன்னா 0. Next, minus 1 by 2ல என்ன வேல்யூ என்னன்னா minus 0.1249. 1ல என்னுடைய வேல்யூ என்னன்னா 0.4771. இல்ல பாருங்க எது பிக்கெஸ்ட் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 0.4771 தான் மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன்ஸ் அட் x is equal to 1. ஸோ அட் x is equal to 1 என்னுடைய வேல்யூ என்னன்னா 0.4771. எது லீஸ்ட் வேல்யூ? ஸோ இங்கே மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் இருக்கு, அப்போ இதான் லீஸ்ட் வேல்யூ. ஸோ என்னுடைய லீஸ்ட் வேல்யூ என்னன்னா மைனஸ் 0.1249. ஸோ இட் அட்டைன்ஸ் அட் x is equal to minus 1 by 2. That's all. ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அப்சல்யூட் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 0.4771. அப்சல்யூட் மினிமம் வேல்யூ இஸ் minus 0.1249. Thank you, students. Have a great day.